தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவானது காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்போது 3 மணி நிலவரப்படி கடலூரில் 62.15% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தர்மபுரியில் 74.04% வாக்கும், திருநெல்வேலியில் 62.41% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 71.04% வாக்கு பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். தமிழகம் முழுவதும் காலை 7 மணியிலிருந்து விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 3 மணி வாக்குப்பதிவு நிலவரம் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தர்மபுரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 74.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி தர்மபுரி மாவட்டத்தில் 74.04% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 62.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 71.04% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களில் இருந்து வாக்குப்பதிவு நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தருமபுரி மாவட்டத்தில் 74.04% வாக்குகள் பதிவாகியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 62.41% வாக்குகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி பதிவாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 மணி நிலவரப்படி 71.04% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவான சூழ்நிலையில் 3 மணி நிலவரப்படி 70% தாண்டி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாசமுத்திரம் தொகுதியில், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் 67.94% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலி தொகுதியில் 63.59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாங்குநேரி தொகுதியில் 62.85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் 3 மணி நிலவரப்படி 60% தாண்டி 70% நெருங்கி வாக்குகள் பதிவாகி உள்ளதாக மாவட்ட வாக்குப்பதிவு நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது 3 மணி வாக்குப்பதிவு நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரங்கள். நாங்குநேரியில் 62.85% வாக்குகள் நாங்குநேரியில் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலி தொகுதியில் 63.59% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாசமுத்திரம் தொகுதியில் 67.94% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மற்றும் நாங்குநேரி ஆகிய தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வெளியாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி 60% தாண்டி 70% நெருங்கி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான பவானி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 74% அளவுக்கு 3 மணி நிலவரப்படியே வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதனால் வாக்குப்பதிவு முடிவடையும் 6 மணி அளவில் 85% தாண்டி தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் இந்த தேர்தலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவிநாசி தொகுதியில் அதிகபட்சமாக 3 மணி நிலவரப்படி 77.41% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நெல்லை மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பதிவான வாக்கு விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் 71.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 62.411% வாக்குகள் பதிவாகி உள்ளன. தர்மபுரி மாவட்டத்தில் 74.04% வாக்குகள் பதிவாகி உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் 62.15% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகள், அம்பாசமுத்திரத்தில் 67.94%, திருநெல்வேலியில் 63.59% வாக்குகளும், நாங்குநேரியில் 62.85% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி
பல்வேறு மாவட்டங்களின் வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி திருநெல்வேலி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளின் வாக்குப்பதிவு நிலவரங்கள் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.